என்ன பார்த்திபனுக்கு மட்டும்தான் குருநாதர் என்ன? எங்களுக்கும் தான் குருநாதர், என்டையர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் தான் குருநாதர். ஆனால் பார்த்திபன் சாரை பற்றி பேசணுன்னா பாக்கியராஜை அண்ணாந்து பார்த்து இன்னைக்கு வரையிலும் அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு சிஷியன் அவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாக்கியராஜ் சார் மாதிரி அவரையும். ஏன்னா இவர் எப்படி அவருடைய குருநாதர்ன்றாரோ அதே மாதிரி இவருடைய குருநாதர்னு தான் கூடுவார். ஒரு குருநாதருக்காக எங்கே இருந்தாலும் என்னவா இருந்தாலும் எதை வேணாலும் விட்டு கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஷியனுக்கு இந்த மேடையில் நம்ம ஒரு பெரிய பலத்த கரவசம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த சிஷியர்களில் ஒருத்தங்களாக நாங்களும் இருக்கிறோன்றது தான் உண்மை. ஸோ திரைக்கதை மட்டுமல்ல, இவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். பாரதி ராஜா சார் ஒரு மோல்டு பண்ணி விட்டார், ஒரு இன்னசென்ட் ஒரு வாத்தியார், அப்படி ஒரு மோல்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவரை சுற்றி இருக்கிற நடிகர்கள், ஒரு பக்கம் கமல் சார் டான்ஸில் அசத்திட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் ரஜினி சார் ஆக்ஷனில் அசத்திட்டு இருக்காரு. இவர் இன்னசென்ட்டாக வந்தார். அந்த இன்னசென்ஸு தமிழக மக்கள் மத்தியில், மக்கள் நெஞ்சில் ஆழமான முத்திரையை பதித்தது. அவருக்குன்னே ஒரு கதை பண்ண ஆரம்பித்தார். அவரே அவருடைய ட்ரெண்டை மாற்றி பண்ண ஆரம்பித்த காமெடி இந்த இன்று போய் நாளை வா, அதுக்கப்புறம் இந்த மாடர்ன் பிக்சரெல்லாம் பாரதி சார் டைரக்ட் பண்ண படங்கள், கைதியின் டைரி, இது எல்லாமே இவருக்கு இதுவும் தெரியும், இதையும் செய்ய முடியும்ன்றதை நிரூபித்தவர். அதனால் திரைக்கதையில் ஒரு எல்லையில் மட்டும் நிற்காமல் அனைத்து எல்லைகளையும் தொட்ட ஒரே நபர் தமிழ் திரையுலகத்தில் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் தான் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டுமல்ல, அவருடைய நடிப்பு. நான் திரைப்படக் கல்லூரியில் இன்டர்வியூக்கு வரும்போதே நான் இவர் மாதிரியே ஹேர் ஸ்டைலை பண்ணிவிட்டு அவர் மாதிரி ஒரு கருப்பில் ஒரு கண்ணாடி போட்டு இன்டர்வியூக்கு போனேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கிறீங்க சார். உங்கள் இன்ஸ்பிரேஷன் தொடரட்டும். எல்லோரும் சொன்ன மாதிரி மீண்டும் இந்த ஆண்டு திரு பாக்கியராஜ் சார் அவர்களுடைய ஆண்டாக வேண்டும். திரைத்துறையிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றிகளை இந்த பிறந்த நாளில் நீங்கள் தர வேண்டும் என்று தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கும், ஒவ்வொருத்தருக்கும் சர்க்கிள் வரும்போதெல்லாம் கூட இருந்து தூக்கி விடுறது யாருன்னா அவங்க வீட்டுக்காரியாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிகச்சிறப்பான துணைவியார் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அவங்க இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடந்திருக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். அவங்க தான் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நன்றி சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வெல்கம் யூ மிஸ்கின் சார். சிறு வயதில் மொழி ஆரம்பிக்கும். அது அப்பா, அம்மா, தாய், மாமா, அதுக்கப்புறம் மந்திரம், சாமி, வேதம், பைபிள் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்படின்னு ஒரு வயசில் வந்த ஒரு வார்த்தை தான் திரைக்கதை. அந்த திரைக்கதை அப்படின்ற வார்த்தையை எங்கள் வீட்டில் பேசுகிறாங்க, எங்கள் அப்பா அம்மா பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது ஒன்றும் தெரியல. கதைன்னா தெரியும், திரைக்கதைன்னா என்னென்னு தெரியாது. சினிமா பார்க்குறோம், ஆனால் திரைக்கதைன்னா என்னென்னு தெரியாது. அதுக்கப்புறம் திரைக்கதைன்னு போட்டு எங்கள் அப்பா சொன்ன மறு வார்த்தை கே பாக்யராஜ் சார். என் வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்துவாகத்தான் நான் அவர் எனக்கு வெளிச்சமானார். நான் பார்த்த அதாவது ஆச்சரியப்பட்டு போன கதாபாத்திரங்களாக நான் பார்த்தது கல்லாப்பட்டி சிங்காரம். அவர் நல்லா மறக்க முடியும், இன்றைக்கு வரைக்கும் என்னால் மறக்கவே முடியல. எப்பொழுதும் என் அசிஸ்டன்ஸை பேசும்போது கல்லாப்பட்டி சிங்காரத்தை பற்றி பேசுவேன். அவருடைய அவர் திரைக்கதைகள் கண்டெடுத்த பெண்கள், அதுவும் முக்கியமாக சொல்லப்போனால் தூரல் நின்று போச்சில் இருக்க சுலக்ஷனா, அதுக்கப்புறம் டார்லிங்கில் அம்மா கேரக்டரு, மௌன கீதங்களில் சரிதா, அதுக்கப்புறம் நிறைய சொல்லிட்டே போகலாம். அவர் பெண்களை ஒட்டுமொத்த இந்திய கதையில், திரைக்கதையில் பாக்யராஜ் சார் மாதிரி புரிந்து கொண்டு எழுதினவர் யாருமே கிடையாது. ஆக்சுவலாக நான் இன்னைக்கு காலையில் நிறைய படித்தேன், அவரை பற்றி போய் படித்தேன். படிக்கும்போது அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணார் அப்படின்னா, எளிமையான மனிதர்களை சார் மாதிரி புரிஞ்சுக்கணும் யாருமே இல்லை, சார் மாதிரி சினிமாவில் போர்ட்ரே பண்ணவங்க யாருமே கிடையாது.